Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? So NEET physics படிக்கணும்னு என்கிட்ட வந்திருக்கீங்க. And I would say that is the best decision that you made in terms of NEET physics. Because in 100 learning, we believe in solving together. எல்லா லெக்சர்லயும் நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி கொடுப்பேன். அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளம்ஸும் நாங்கள் கொடுப்போம். அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களையே தனியாக சால்வ் பண்ண வைக்காம நாங்களும் உங்க கூடயே லைவ்லேயே சால்வ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணாதான் உங்களுக்கும் ப்ராக்டிஸ் இருக்கும், எனக்கும் வந்து கரெக்டாக டீச் பண்ணி கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ மேக் ஷோர் தட் யூ ஹேவ் அ பென் அண்ட் பேப்பர் ரெடி இன் யோர் ஹேண்ட். ஸோ ஏதாச்சும் கொஸ்டின் வந்து இந்த ஸ்க்ரீன்ல அப்பியர் ஆயிடுச்சுன்னா அப்போவே நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி அதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆல்வேஸ் மேக் ஷோர் தட் யூ ட்ரை, ஓகேவா? பிகாஸ் நீட் எக்ஸாம்ல நான் உங்க கூட வருவேனா? கண்டிப்பாக வரமாட்டேன். ஸோ மேக் ஷூர் தட் யூ ட்ரை டு சால்வ். அண்ட் சப்போஸ் அந்த வழிமுறை உங்களுக்கு புரியாமல் இருந்தால் யூ கேன் சர்டன்லி வாட்ச் மை சொல்யூஷன் ஆல்சோ. ஓகே, சப்போஸ் நீங்கள் சொல்யூஷன் கரெக்டாக போட்டாலும் கூட ஜஸ்ட் கம்பேர் இட் வித் மை சொல்யூஷன் டு செக் ஹவு வெல் யோர் சொல்யூஷன் இஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசத்தில் 6th சப் டாபிக். ஓகே, ஸோ அதில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் 4-5 லெக்சர்ஸ்ல வந்து இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டோம். அதே மாதிரி 12th பிசிக்ஸை பொறுத்த அளவுக்கான நீட் சிலபஸ்ல வர அத்தனை லெக்சர்ஸும் நாங்க இந்த சேனல்ல மார்ச் எண்டுக்குள்ள கவர் பண்ணிடுவோம். அந்த லைன் படி போகும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நாங்க ஆல்ரெடி முடிச்சிட்டோம். நவ் வி ஆர் கேரிங் ஆன் வித் magnetism. So நீங்க என்ன பண்ணாலும் make sure that you watch all the lectures before watching this video. ஓகேவா? அப்பதான் ஒரு கண்டினியூட்டியும் கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி வந்துட்டீங்கன்னு யூ வில் ஹாவ் அ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் அதே மாதிரி நீட் பிசிக்ஸ் மட்டும் இல்ல, 12th பிசிக்ஸ், 12th கெமிஸ்ட்ரி, 12th பயாலஜி, 12th மேத்தமேட்டிக்ஸ் இருந்து நீட்ல பயாலஜி அண்ட் physics 11th physics ஆல்சோ நாங்க போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ மேக் ஷூர் தட் யூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வாங்க. நீங்க தனியா பெனிஃபிட் ஆக வேண்டாம், உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வாங்க, அவங்களும் பெனிஃபிட் ஆகட்டுமே. ஓகே, அதே மாதிரி என்னோட டீச்சிங்ல சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா, ஒரு உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் டாபிக்ல மறுபடியும் ரிவைஸ் பண்ணணுமா, எதுவாக இருந்தாலும் நீங்க தைரியமா சொல்லுங்க. கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிருங்க. ஓகே, கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க அண்ட் வி வில் மேக் ஷூர் டு ரெஸ்பாண்ட் சூன். ஓகேவா? ஸோ as I told you, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து இட் இஸ் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். பிகாஸ் நீட் பிசிக்ஸ் பொறுத்த அளவுக்கு எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ்ங்கிற மெயின் செக்ஷன் இருந்து யூ கெட் 14 questions out of 45 questions. ஸோ 45 questions 14 questions பெருசா சின்னதா? கண்டிப்பா ஒரு பெரிய நம்பர் தான், which is almost 30% of your entire நீட் பிசிக்ஸ் மார்க்ஸ். ஸோ அந்த மார்க்ஸ் நம்ம சும்மா விடலாமா? கண்டிப்பா விட முடியாது. ஸோ அந்த 14 questions நீங்க தரோம் ஆகணும்னா எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ் நீங்க கண்டிப்பா தரோம் ஆகணும். அதுல சப்செக்ஷன்ஸ் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து நம்ம முழுசா முடிச்சிட்டோம். பட் எலக்ட்ரோடைனமிக்ஸ்ல நம்ம இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட்டா முடிச்சு இப்போ மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ நீங்க இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ் செக்ஷன்ல கம்ப்ளீட் தரோம்னா 31% மார்க்ஸ், அதாவது 14 questions உங்களுக்கு கேரண்டி நான் கண்டிப்பா தரேன். ஓகே, ஸோ என்ன பண்ணாலும் மேக் ஷோர் யூ ஆர் கம்ப்ளீட்லி தரோ இன் திஸ் ஒன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீட் பிசிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்னு நினைக்கிறீங்க. நீட் பிசிக்ஸ்னு கேட்டால ஐயோ ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட், என்ன படிக்க போறதுன்னே தெரியல, எப்படி படிக்கிறது, காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா அந்த மாதிரி எல்லாம் நினைப்பீங்க. பட் நான் சொல்றேன், நீட் பிசிக்ஸ் இஸ் அ வெரி 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 ஈஸி சப்ஜெக்ட் இஃப் யூ ஹேவ் த ரைட் டீச்சர். ஓகே, ஸோ உங்களுக்கான ரைட் டீச்சர் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ்னாலோ, ஏதாச்சும் டவுட்ஸ்னாலோ, ஒரு ஏதாச்சும் ஆன்சர்ஸ் தெரியலனாலோ, ஒரு என் டீச்சிங்லேயே உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் ஃபீல் ஆயிடுச்சுன்னா மேக் ஷோர் தட் யூ கமெண்ட் த கமெண்ட் செக்ஷன். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணாதான் எங்களுக்கும் லைக் உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ராவோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேண்டி வரும்னு எங்களுக்கு தெரிய வரும் இல்லையா? உங்களுக்கு ஹெல்ப் ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும்ல. ஸோ கண்டிப்பாக கேளுங்க, தைரியமாக கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் கொடுப்போம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் பிகின் த கிளாஸ் வித் திஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். போலாமா? போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு மோஷன் ஆஃப் அ மூவிங் சார்ஜ் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ நேற்று வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அ மூவிங் சார்ஜ் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தோம். இன்னைக்கு வந்து மோஷன் ஆஃப் அ மூவிங் சார்ஜ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ as I told you, நம்ம நேற்று ஃபோர்ஸ் ஆஃப் அ மூவிங் சார்ஜ் என்னவா இருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்?
நமக்கு ஆல்ரெடி தெரியும் the force will be equal to F equal to Q into V cross B இல்லையா? V cross B that is equal to BQV sin theta இல்லையா? BQV sin theta. இன்னும் கூட நீட்டா எழுதுறேன். B வந்து என்னமோ ஒரு சைஸா இருக்கு இல்லையா? BQV sin theta. ஓகேவா? So BQV sin theta இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம this is the formula for the force of a moving charge in a uniform magnetic field. ஓகேவா? So இதிலிருந்தே நமக்கு தெரியுது the velocity is perpendicular to the magnetic force னு தெரியும். Not just magnetic force, the magnetic force is perpendicular to the velocity, the plane containing velocity and magnetic field. Magnetic force it is perpendicular to the plane containing V and B. So the force is perpendicular to V and the force is perpendicular to magnetic field B also. அதே மாதிரி work done will be 0 because force நம்ம பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஓரளவுக்கு சேம் டைரக்ஷன் இருக்கணும். பட் the force is perpendicular to displacement இல்லையா? So force is perpendicular to displacement. So work done is equal to force into displacement, that is equal to FD cos 90 degree, that is equal to 0. So 0. So work done 0 work done 0 na ஏதாச்சும் சேஞ்ச் வருமா? கண்டிப்பா வராது. கைனெடிக் எனர்ஜி ஸ்பீட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் as per work energy theorem இல்லையா? அதாவது நம்ம ஏதாச்சும் ஒர்க் டன் பண்றோம்னா அந்த ஒர்க் டன் மூலமா தானே அந்த கைனெடிக் எனர்ஜிலயோ ஒரு அந்த ஸ்பீட்லயோ சேஞ்ச் வருது. இதுல ஒர்க் டனே 0, அப்புறம் எங்க இருந்து சேஞ்ச் வரப்போகுது இல்லையா? ஸோ நோ சேஞ்ச். அதாவது நம்ம ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோமோ ஒரு ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸே படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் டன் பண்ணாதான் நம்மளால அந்த ஸ்போர்ட்ஸ்ல முன்னேற முடியும். அதே மாதிரி தான் இதுவும். இதுல ஏதாச்சும் ஒர்க் டன் பண்ணாதான் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இங்க ஒர்க்கே பண்றது இல்ல, சோம்பேறியா இருக்கு. ஸோ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ தேர் வில் நாட் பி எனி சேஞ்ச் டு த கைனெடிக் எனர்ஜி அண்ட் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல். ஓகேவா? ஓகே. ஸோ பாசிபிள் ட்ராஜெக்டரிஸ். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு நம்ம ஃபோர்ஸை அப்ளை பண்றோம், எல்லாம் ஓகே. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்றப்போ வாட் வில் பி த எக்ஸ்பெக்டட் ட்ராஜெக்டரி? அதாவது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால அந்த சார்ஜ் எந்த டைரக்ஷன் ஆர் எந்த பாத்துல மூவ் ஆகும் நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்காக தான் இந்த செக்ஷன். ஸோ சப்போஸ் இஃப் theta is equal to 0 degree or 180 degree, what will be the force? The force will be equal to BQV sin 0 degree, that is equal to 0. Or அதுவே 180 na BQV sin 180 degree, that is also equal to 0. So the force will be 0 இல்லையா? ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ சிவனேன்னு அதே ஃபோர்ஸ்ல அதே டைரக்ஷன்ல அது போயிட்டு இருக்கும், ஒரு சேஞ்சும் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகிக்கிட்டு இருந்துச்சோ அந்த பார்ட்டிகல் ஒரு சேஞ்சும் இல்லாம அதே மாதிரி போயிட்டே இருக்கும். there won't be any change at all. Okay, so the force will be 0. So no change இல்லையா? அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸே 0. ஸோ there won't be any change. அது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அது பாட்டுக்கு ஒரு பிரச்சனை இல்லாம போயிட்டே இருக்கும். ஓகே. பட் சப்போஸ் நமக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரினா எப்படி இருக்கும்? ஸோ 90 டிகிரினா the force will be equal to BQV sin 90 degree, that is equal to BQV. But நமக்கு already தெரியும் this force will be perpendicular to the velocity and force will be perpendicular to the magnetic field. நமக்கு first தெரியும். So அப்போ the force எப்படி work ஆகும் அது தெரியணும்னா we need to understand the logic. Okay, just a minute, sorry. We need to understand what happens when regarding to the force and the direction of the velocity இல்லையா? ஓகே. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். நமக்கு என்ன பண்றோம், இந்த பர்சன் என்ன பண்றான், இந்த பர்சன் அப்படியே ஒரு பக்கெட்டை ரொட்டேட் பண்றான். ஓகே ஃபைன், கரெக்டு தான். ஸோ இந்த ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது,
அந்த பர்சன் என்ன சர்க்கிள்ல ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கானா? இல்ல, அந்த பர்சன் வந்து அந்த பக்கெட்டை மேலேயோ ஒரு சைட்லேயோ புஷ் பண்றான். அவன் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து இஸ் ஆக்சுவலி இந்த பக்கெட் இல்லையா, அந்த பக்கெட் வந்து ஸ்ட்ரைட்டா தான் போயிருக்கணும். பட் அந்த ஸ்ட்ரிங் அந்த ஃபோர்ஸ் இருக்கிறதால, அங்க ஒரு கயிறு வச்சு தானே அவன் கட்டிட்டு இருக்கான், அந்த ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால த பக்கெட் இஸ் ஆக்சுவலி மூவிங் இன் அ சர்க்கிள். அதாவது அந்த பக்கெட்டுக்கு ஃப்ரீயா அப்படியே போகணும். பட் நம்ம அந்த பக்கெட்டுக்கு விருப்பமே இல்லாம அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு அப்படியே டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஹோல்ட் பண்றதால என்ன ஆகுதுன்னா, அந்த பக்கெட் இஸ் ரிமைனிங் இன் அ சர்க்கிள். ஓகே, ஸோ அந்த பக்கெட்டுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அந்த ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங் இருந்தா என்ன ஆகும், அந்த பக்கெட் வந்து அந்த ஸ்ட்ரிங்லேயே தான் இருக்கும். மேக்ஸிமம் அந்த ஸ்ட்ரிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு வரதான் அந்த பக்கெட்டால வர முடியும் இல்லையா. ஸோ இது வரதான் அந்த பக்கெட் வருது. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஸ்ட்ரைட்டா போனாலும் என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரிங்னால இங்கே தான் இது வரைக்கும் தான் போக முடியும். ஸோ நம்ம போகக்கூடிய பாத்து எப்படி இருக்கும், இட் வில் பி எ சர்க்கிள் இல்லையா. அதே தான் இங்கேயும் நடக்குது. ஆனா இங்க இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய சர்க்கிள் பதிலா, அதாவது இந்த ஸ்ட்ரிங் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரிங் பதிலா we have this force. ஓகேவா, we have this force. ஸோ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதாவது உங்க ஸ்கிரீன் இருந்து நேரா உங்ககிட்ட இந்த பிளேன் ஆஃப் பேப்பருக்கு பெர்பெண்டிகுலரா, உங்க ஸ்கிரீனுக்கு பெர்பெண்டிகுலரா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. வெலாசிட்டி இப்படி இருக்கு. பட் இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, இந்த ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் ஃபோர்சிங் த பார்ட்டிகல் டு கம் ஹியர். அந்த ஃபோர்ஸ் வந்து அப்படியே இந்த பக்கம் இழுக்குது. ஆனா வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால திஸ் வில் பிகம் அ சர்க்குலர் பாத். சர்க்குலர் பாத் ஆகும். அண்ட் திஸ் வில் சர்வ் அஸ் வாட், திஸ் வில் சர்வ் as a centripetal force இல்லையா. இது வந்து சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸா இருக்கும். பிகாஸ் இந்த ஒரு ஃபோர்ஸ்னால தான் என்ன ஆகுது, இந்த பார்ட்டிகல் வந்து ஒரு சர்க்கிள்ல நிக்குது இல்லையா. this particle is remaining in a circle only due to this particular force. So the magnetic force வந்து என்னவா இருக்கும், the magnetic force will provide the centripetal force இல்லையா, centripetal force. So what will be the force, F is equal to BQV sin 90 degree, that is equal to BQV, that will be equal to what, mv squared by r. தெரியுங்களா, mv squared by r na enna, it is the centripetal force, is equal to force of centripetal force that is provided by this magnetic force இல்லையா, by BQV. so என்ன ஆகும், mv square by r equal to BQV, r equal to mv square by BQV, that is equal to mv by BQ, mv by BQ இல்லையா. ஸோ the radius of the path வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா nv by BQ, அதாவது mass into velocity by the magnetic field into the charge. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம். இதை வச்சு நிறைய அப்ளிகேஷன்ஸ் நமக்கு யூஸ் பண்றதுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் இருக்கு இல்லையா, த மோஷன் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிகல் வென் த ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. இந்த லாஜிக்கை கண்டிப்பா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ வாட் இஸ் த ரேடியஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம்? ஸோ r is equal to mv by bqன்னு நமக்கு தெரியும். mv என்ன, வாட் இஸ் mv? mv is p இல்லையா, mv is p. ஸோ r is equal to p by bq இல்லையா, p by bq. அதே மாதிரி in terms of kinetic energy என்னவா இருக்கும், நமக்கு தெரியும் p square by 2m equal to k, நமக்கு தெரியல, k வந்து kinetic energy, right? So p square is equal to 2mk, நமக்கு kinetic energy தான் வேணும்ல. Okay, so p square, அப்போ p is equal to square root of 2mk இல்லையா, square root of 2mk. So what would be the value, r is equal to square root of 2mk by bq இல்லையா, square root of 2mk by bq. அதே மாதிரி நமக்கு kinetic energy, so kinetic energy சொல்றேன் பாருங்க, radius in terms of potential difference என்னவா இருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் the kinetic energy in terms of potential difference வந்து qv ஆ இருக்கும் இல்லையா. இங்க வந்து k ன்னு போட்டிருக்கோம், so k. ஓகே, kinetic energy வந்து qv. அப்ப இதை சப்ஸ்டிட் பண்ணலாமா,
K is R is equal to square root of 2QVM by BQ by BQ இல்லையா by BQ. So இதுதான் three different formulas for radius in terms of various other factors. ஒன்னு வந்து momentum, இன்னொன்னு kinetic energy, இன்னொன்னு potential difference. இதெல்லாம் ஏன் சார் கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த formulas வச்சு you have many problems. Okay, இந்த ப்ராப்ளம்ஸ்ல மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கேட்கப்படலாம்னா நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணுமா இல்லையா? கண்டிப்பா ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலாஸ். ஓகே, அதே மாதிரி இந்த டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் என்ன இருக்கும்? வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன்? நமக்கு ஆல்ரெடி தெரியும். The time period of revolution in a circle will be in a t is equal to 2 pi r by v இல்லையா? 2 pi r by v ன்னு தெரியும். So that is equal to 2 pi by v into mv by bq இல்லையா? அப்போ டைம் என்னவா இருக்கும்? 2 pi m by bq 2 pi m by bq இல்லையா? 2 pi m by bq. அதே மாதிரி angular speed என்னமா இருக்கும்? What is the angular speed? The angular speed will be equal to என்ன? Omega will be equal to 2 pi by t இல்லையா? 2 pi by t. So 2 pi by t என்னவா இருக்கும்? இதெல்லாம் வந்து லைக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? 11th பிசிக்ஸ்ல இந்த கான்செப்ட்ஸ், அதாவது t equal to 2 pi r by v எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம், ஐ மீன் டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி தான் டைம், டிஸ்டன்ஸ் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், v வந்து வெலாசிட்டி. அது மாதிரி ஆங்குலர் ஸ்பீடு வந்து ஒமேகா equal to 2 pi by t இல்லையா? ஆங்குலர் டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? உங்களுக்கு தெரியும். ஓகே, so 2 pi by t is equal to 2 pi by 2 pi m by bq, that is equal to bq by m. So that is equal to bq by m இல்லையா? bq by m. அப்போ frequency என்ன வரும்? What is the frequency? Frequency வந்து நமக்கு தெரியும், it is 1 by t இல்லையா? So 1 by t equal to bq by 2 pi m, right? bq by 2 pi m. ஓகேவா? இந்த மூணு ஃபார்முலாவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வச்சு we have many applications. ஓகே, many applications and problems டைரக்டா கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே, so when theta is equal to 90 degree நமக்கு ஒரு டிஃப்ளெக்ஷன் வரும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள்ல போகுது, சர்க்குலர் மோஷன் வருது. சப்போஸ் அந்த பார்ட்டிகல் வந்து ஃபுல் மோஷன் போகாம பாதியிலேயே எக்ஸிட் ஆயிருச்சுன்னா, லைக் இப்போ இந்த ரீஜன்ல மட்டும் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த ரீஜன்ல இருந்திருந்தா மேபி இட் குட் ஹேவ் மூவ்ட் இன் அ சர்க்கிள். பட் இதுல வந்து என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது வரத்தான் அவங்க கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேல இல்ல. ஸோ அதுக்கு மேல இந்த ஃபோர்ஸும் இருக்காது இல்லையா? ஃபோர்ஸும் இருக்காது. அப்போ ஒரு சர்க்குலர் பாத்துல கொஞ்சம் போய் ஒரு ஆர்க் இருக்கும் இல்லையா? அந்த ஆர்க்ல கொஞ்சம் போய் அது அப்படியே எக்ஸிட் ஆகிருது. ஸோ அந்த மாதிரி எக்ஸிட் ஆகும்போ வாட் வில் பி த டிஃப்ளெக்ஷன்? அதாவது இனிஷியலா இந்த லைன்ல தான் போயிட்டு இருக்கணும் இல்லையா? இப்படிதான் போயிட்டு இருக்கணும். இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இந்த மாதிரி சர்க்குலர் பாத்துல வந்து கடைசியா வெளியே வரும்போது இந்த ஆங்கிள் தான் வருது இல்லையா? சரி, இந்த ஆங்கிள் கடைசியா வரும்போது இந்த டைரக்ஷன்ல தான் வெளியே போகுது இல்லையா? ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக we should use all the previous formulas that we found out. ஓகேவா? நம்ம ப்ரீவியஸா என்னெல்லாம் ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ ஆஃப்டர் டைம் t என்ன ஆகும்? What will be the deflection? நமக்கு தெரியும் theta is equal to omega t ன்னு தெரியும். ஒமேகாவோட வேல்யூ என்ன? ஒமேகா is bq by m into டைம் ஆல்ரெடி இருக்கு, டைம் t இல்லையா? இதுதான் டிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா வந்து இதுதான். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஆர் சப்போஸ் உங்களுக்கு இந்த சைன் டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு அந்த ட்ரிக்னோமெட்ரிக்கல் டேர்ம்ஸ் வச்சு உங்களுக்கு இந்த டீட்டாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும்னா, டீட்டா இது வந்து அவங்க அவ்வளோக்கா கொடுக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் வாட் வில் பி த சைன் பெர்பெண்டிகுலர் பை ஹைபோட்டென்யூஸ் இல்லையா? perpendicular by hypotenuse. இதுல hypotenuse என்னவா இருக்கும்? The hypotenuse will be the radius of the circle that the particle traveled இல்லையா? So hypotenuse வந்து radius of the circle இருக்கும். நம்ம அந்த radius பார்த்தோம் இல்லையா? அது x வந்து என்னவா இருக்கும்? x will be the total horizontal distance traveled. அதாவது இந்த ரீஜன்ல தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்துச்சுன்னா இந்த ரீஜன்ல அப்படியே என்டர் ஆயிட்டு இந்த மாதிரி சர்க்கிள்ல வந்து இப்படி வெளியே வருது. ஸோ what will be the perpendicular distance என்னவா இருக்கும்? அந்த டிஸ்டன்ஸ் வந்து x இருக்கும் இல்லையா?
So what is theta? Theta is equal to sine inverse of x by r, that is equal to sine inverse of x by mv bq இல்லையா, mv by bq. okay, mv by bq. okay va. So இது தான் deflection. okay, and of course after that நமக்கு இந்த particular theory, in the particular formulas, we have certain independent or independent certain factors that we need to understand. So இதுல time period இருக்கு இல்லையா, so time period இதுல என்ன terms இருக்கு, magnetic field இருக்கு, mass இருக்கு, charge இருக்கு, but radius இல்ல, velocity இல்ல. So time period is independent of radius and velocity. அதே தான் இங்கேயும் இல்லையா, independent of radius velocity, independent of radius and velocity இல்லையா, இங்கேயும் அதே தான் வருது இல்லையா. So இந்த மாதிரி circular motionல போனாலும் கூட the radius and the velocity is remaining, I mean the time period is remaining independent of the radius and velocity, right? So இது வந்து ரொம்ப ரொம்ப important property. நான் again சொல்றேன், இந்த ஒரு particular case வச்சு you have a great application called cyclotron. ஓகேவா, cyclotron and அது மாதிரி நிறைய tron வர மாதிரி நிறைய applications இருக்கு. ஓகேவா, ஓகே ஓகே. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா. The circle, a charge moves in a circle perpendicular to the magnetic field. Okay, so given magnetic field இருக்கு, ஒரு charge இருக்கு, it is moving perpendicular. Upon which of the following the time period of the revolution does not depend on? So நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம இவ்வளோ நேரம் எடுத்த கேசஸ்ல என்ன ஆகுது, magnetic field perpendicular இருந்தால், I mean the force வந்து it is perpendicular to both the velocity and magnetic field இல்லையா, velocity and magnetic fieldக்கு perpendicular இருக்கும். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்னால தான் சர்க்கிள் வருது. ஸோ the circle will also be இல்லையா, circular path also will be perpendicular to these both இல்லையா, perpendicular to these both. So to find, what should we find? The time period of the revolution does not depend on, time period doesn't depend on what, நமக்கு தெரியும் இல்லையா, solution. So நமக்கு time period equation என்ன தெரியும், T is equal to 2 pi m by bq நமக்கு தெரியும் இல்லையா, 2 pi m by bq, right? 2 pi m by bq நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதுல என்னெல்லாம் டேர்ம்ஸ் வருது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது, ஸோ இது இல்லை, மாஸ் வருது அதுவும் இல்லை, சார்ஜும் வருது அதுவும் இல்லை, பட் வெலாசிட்டி வர்றது இல்லை as I told you. ஸோ வெலாசிட்டிக்கு இண்டிபெண்டாக தான் நமக்கு எடுக்கக்கூடிய டைம் பீரியட் இருக்கும், ரைட், டைம் பீரியட் இருக்கும். அதே மாதிரி given the electron is moving with a velocity of 15 meter per second, okay, velocity enters a uniform magnetic field of 0.2t. Now B is equal to 0.2t along a direction parallel to the field. So in the electron எப்படி enter பண்ணுதாமா, it is entering parallel to the field. So the angle between, அதாவது நம்ம வெலாசிட்டி லைக் இந்த எலக்ட்ரான் ஒரு பாத்துல போகுதுன்னா வெலாசிட்டி அந்த பாத்துல தானே இருக்கணும், அதே டைரக்ஷன் தானே இருக்கணும். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜீரோவா இருக்கும்னு சொல்றாங்க. பிகாஸ் த வெலாசிட்டி என்டர்ஸ் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் அ டைரக்ஷன் parallel to the field. So direction of motion of the electron, அதாவது அதோட velocity வந்து it is parallel to the field இல்லையா, it is parallel to the field. So parallel இருக்கிறதால what will be the angle, it will be 0. So இதோட trajectory என்னவா இருக்கும், what will be the trajectory? நீங்க சர்க்கிள்னு சொன்னா நல்லா யோசிங்க, சர்க்கிளா வருமா, கண்டிப்பா வராது. ஏன் அது வராது? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா,
So force is equal to Q into BV. Sorry, BQV sin theta the force. Okay, sin theta. So force என்னன்னா இருக்கும் angle 0 அப்ப force என்ன force 0. So force இல்லாட்டி என்ன ஆகும் சர்க்குலர்ல ஒண்ணுமே இல்ல ஸ்ட்ரைட் லைன்ல தான் போகும் இல்லையா. ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாம அதே பாத்ல போயிட்டு இருக்கும். சோ இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட் பாத். Straight path. Okay, make sure that you properly understand the concept. Straight path. Yeah, because the force வந்து 0 நம்ம சொல்லிட்டோம். Force வந்து 0 இருக்கிறதால it will move only along a straight path, circular போகாது. Okay, அதே மாதிரி an electron moves in a circular orbit. So given circular orbit னு சொல்லிட்டாங்க. So radius இருக்கும் with a uniform speed v. It produces a magnetic field B at the center of the circle. The radius of the circle is proportional to என்னன்னு கேக்குறாங்க. So to find radius, okay, solution. அவங்க ஆல்ரெடி சொல்றாங்க that we are moving in a circle. So circle ல நமக்கு என்ன இருக்கும் ஒரு time period இருக்கும். So what is the time period? Time period is equal to what is time? Distance by time. Circle nala circumference by velocity. I mean time வந்து distance by velocity. Sorry. So distance என்னவா இருக்கும் இதுல 2 pi r இல்லையா, circumference by v, velocity, right? அதே மாதிரி the electron is moving in a circular orbit னு சொல்றோம் இல்லையா. electron வந்து ஒரு circular orbitல மூவ் ஆகுதுன்னு சொல்றோம். So what will be the current என்னவா இருக்கும் q by t இல்லையா, charge by time. So 2 pi r into q by 2 pi r by v, that is equal to qv by 2 pi r இல்லையா. நம்ம ஏன் இந்த மாதிரி மெத்தட்ல போடுறோம்னா இவ்வளோ நேரமா நமக்கு இனிஷியலி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இங்க என்ன சொல்றாங்க, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவங்க உருவாக்குறாங்க இல்லையா. இட் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதனாலதான் இந்த மொத்த ஸ்டெப்பும். ஓகேவா, இதுக்காக தான் நான் சொன்ன ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல நீங்க பார்த்துட்டு வாங்க. ஒரு சர்க்குலர் லூப்ல சென்டர் ஆஃப் த சர்க்குலர் லூப்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும் அந்த லெக்சர்ல பயோட்-சாவர்ட்ஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் லூப் வில் பி ஈக்குவல் டு μ0 I by 2r இல்லையா. μ0 I by 2r that's equal to μ0 qv by 2 into 2 and 4 pi r square இல்லையா. 4 pi r square இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணோம் and இந்த ஃபார்முலா எப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல பார்த்தோம். ஸோ மேக் ஷுர் தட் யூ வாட்ச் மை ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் ஆல்சோ. ஓகேவா. ஓகே, ஸோ பி நமக்கு என்ன தேவை, நமக்கு ரேடியஸ் தானே தேவை. ஸோ r square is equal to μ0 qv by 4 pi b. இப்போ r square is proportional to என்னவா இருக்கும், μ0 வந்து கான்ஸ்டன்ட், μ0 கான்ஸ்டன்ட், q கான்ஸ்டன்ட், 4 பையும் கான்ஸ்டன்ட், மீதி எல்லாம் தான் நமக்கு வேரியே ஆகிற டேர்ம்ஸ் இல்லையா. வெலாசிட்டி வந்து கண்டினியூஸா ஒரு சர்க்கிள் என்ன ஆகும், டைரக்ஷன் வேரியா இருக்கிறதால வெலாசிட்டியும் வேரி ஆகும். அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்போ ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இட் வில் ஆல்சோ வேரி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு v by b. ஸோ r is equal to proportional to square root of v by b. Okay, I hope you understand this. So இதுல வந்து நம்ம எப்பவும் இருக்கிற மாதிரி இல்ல மெத்தட் இல்ல, this is a slightly different method. இதுல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு எலக்ட்ரானை ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்த வைக்கிறோம். ஓகே, சுத்த வச்சதுக்கு அப்புறம் இட் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ நம்ம F is equal to Q into V across B ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. we have to லைக் எலக்ட்ரானை வச்சு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட போடணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. வாட் இஸ் கரண்ட்? கரண்ட் இஸ் த சார்ஜ் பை டைம் இல்லையா. ஸோ சார்ஜ் வந்து கியூன்னு நமக்கு தெரியும். ஓகே, கியூன்னு போடாம நம்ம வேணா ஈனே போடலாமே, ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு சேஞ்சும் வரப்போறது இல்லை. பிகாஸ் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வந்து என்ன ஈ தானே. ஓகே ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு சேஞ்சும் வரப்போறதில்ல, பட் ஜஸ்ட் ஓகே. கியூ வந்து ஈக்குவல் டு இ இல்லையா, கியூ வந்து ஈக்குவல் டு இன்னு வரும், ஜீரோலப்பா இ. ஓகே, ஸோ நம்ம அதை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கரண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். அண்ட் அந்த கரண்ட் வச்சு வி ஃபவுண்ட் அவுட் வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர்
of the circular path. அதை வச்சு நம்ம r is proportional to square root of v by b ன்னு பார்த்தோம். ஓகேவா? ஓகே. ஓ அது வந்து இங்கே போட்டிருக்காங்களா? டைம் இது இடம் வேஸ்டாகவே போக வேண்டாமே, இங்கே இருக்கட்டும். ஓகே, கடவுளே. ஓகேவா? ஓகே, ரிமூவிங் கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாமே. ரிமூவிங் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்லைட் இருக்கான்னு ஃபர்ஸ்டே செக் பண்ணுறேன், இல்லாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். ஸோ சார்ஜ் பார்ட்டிகல் has charge q and mass m enters perpendicularly in a magnetic field p. ஸோ perpendicularly-னா என்டர் பண்ணது perpendicularly, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக தான் வெலாசிட்டி இருக்கும். ஸோ θ equal to 90 degree இல்லையா? θ is equal to 90 degree. The kinetic energy of the particle is E ன்னு சொல்றாங்க. The kinetic energy is E இல்லையா? The kinetic energy is E ன்னு சொல்றாங்க. So the frequency of rotation என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? The frequency of rotation, right? Okay. So நம்ம என்ன போட்டாலும் நமக்கு ப்ரீவியஸா இருந்தக்கூடிய அந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? frequency. ஓகே, சொல்யூஷன். நமக்கு ஆல்ரெடி அந்த ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ தெரியும். மெத்தட் 1ன்னு நான் போடுறேன், டைரக்ட் மெத்தட். ஓகே, நம்ம டைரக்ட் ஃபார்முலா தெரியும். F is equal to என்ன? QB by 2πm னு தெரியும் இல்லையா? டைரக்ட் ஃபார்முலா முடிஞ்சிருச்சு, ஒர்க்கே இல்லை. ஓ சப்போஸ் உங்களுக்கு டிரைவ் பண்ணி தான் ஆகணும்னா டிரைவ் பண்ணலாமா? ஓகே, டிரைவே பண்ணிடலாம். ஓகே, ஓகே, ஸோ ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? வாட் இஸ் த ஃபோர்ஸ்? The force will be equal to BQV sin 90 degree, that is equal to BQV. அது வந்து centripetal force provide பண்ணும். So MC equal to V square by R, that is equal to MR omega square. அது என்ன சார் omega square னு கேட்டிங்கன்னா, omega is the angular frequency இல்லையா? angular frequency. So equate பண்ணலாமா? equate பண்ணால் F is equal to FC MR omega square equal to BQV. அப்போ omega square equal to BQV by MR. அப்போ right, that is equal to BQ by M into V. நமக்கு R ஓட ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் இல்லையா? MV by BQ இல்லையா? அதாவது R is equal to MV by BQ நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணா we get B square Q square by M square இல்லையா? அப்போ ஒமேகா என்னவா இருக்கும்? BQM, right? BQM. பட் நமக்கு வேற ஒரு விஷயம் ஆல்ரெடி தெரியும், that frequency is equal to 2 pi omega இல்லையா? 2 pi. சரி, நமக்கு ஆல்ரெடி தெரியும் frequency equal to 2 pi by omega இல்லையா? 2 pi by omega, that's equal to 2 pi m by BQ. 2 pi m by BQ இல்லையா? என்னமோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேனே. ஃபார்முலாவே தப்பா போட்டா நமக்கு ஆல்ரெடி தெரியும் frequency is equal to, sorry, omega is equal to 2 pi frequency. அப்போ frequency வந்து omega by 2 pi, that is equal to BQ by 2 pi m. ஓகேவா? ஏதோ ஒரு ஞாபகத்தில் போட்டேன், மன்னிச்சு விட்டுருங்க. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு BQ by 2 pi m. ஓகேவா? ஸோ ஒன்றுனா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சு நீங்கள் டேரெக்டாக போடலாம், பட் ரிஸ்கே எடுக்க வேண்டாம்னு நீங்கள் உங்களை நீங்கள் ரிஸ்கே எடுக்க வேண்டாம்னு நினச்சிட்டிங்கன்னா யூ கேன் சர்டன்லி யூஸ் தீஸ் ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? அதே மாதிரி இஃப் அன் எலக்ட்ரான், ஒரு ஸ்லைட் எக்ஸ்ட்ரா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. இஃப் an electron enters a magnetic field with a velocity pointing at the same direction as the magnetic field. So velocity இருக்கு, magnetic field இருக்கு, angle வந்து என்னவா இருக்கும்? The angle will be 0. Yeah, because it's in the same direction, right? To find as an options, correct option நான் போடுறேன், ஏன்னா ஒண்ணுமே ரெண்டு வித்தியாசமா இருக்கு இல்லையா? correct option, solution.
நமக்கு force என்னவா இருக்கும்? What is the force? Force equal to BQV sin theta, that is equal to BQV sin 0, that is equal to 0. So force இல்ல, no force, so no change in the path of the particle இல்லையா? force இல்ல, force இல்லாம இருந்ததுன்னா அந்த பார்ட்டிகளோட பாத்துல ஒரு சேஞ்சும் வராது இல்லையா? ஸோ the electron will turn towards right, wrong, சேஞ்ச் இருக்காது, turn towards left, force இல்லை, எங்க போய் லெஃப்ட்ல சேஞ்ச் ஆகுது. the velocity of the electron will increase, ஏதாச்சும் இன்க்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது, ஃபோர்ஸே இல்லை. பட் the velocity of the electron will remain unchanged இல்லையா? The velocity of the electron will remain unchanged because the velocity, I mean the particle has no force, force இல்ல, so velocity இருக்காது. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி given ரொம்ப திக்கா இருக்கோ. ஓகே. ஸோ 10 electron volt electron. ஸோ 10 electron voltனா என்ன? What will be the value of 10 electron volt? It is the energy இல்லையா? So energy is equal to 10 electron volt, that is kinetic energy, right? Because electron வந்து மூவ் ஆகும், அந்த electron மூவ் ஆகிறதுக்கான energy தான் 10 electron volt இல்லையா? Is circulating in a plane at right angles to a uniform field of magnetic induction. This is magnetic field. B is equal to 10 power minus 4 W by meter square. WB by meter square. Okay va? So and the WB நம்ம எப்படி போடுவோம்? What is WB by meter square? It is Tesla இல்லையா? அது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பா make sure that you watch my video related to Biot Savar's law. ஓகேவா? அதில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்காக தான் நான் அகெயின் சொல்கிறேன், யூ ஹேவ் டு வாட்ச் ஆல் மை லெக்சர்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும், ஃபுல் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ த ஆர்பிட்டல் ரேடியஸ் ஆஃப் த எலக்ட்ரான் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ வாட் ஷுட் வி ஃபைண்ட்? வி ஷுட் ஃபைண்ட் வாட் இஸ் ஆர் இல்லையா? ஸோ சொல்யூஷன். So R ஓட ஃபார்முலா என்ன? R is equal to mv by bq. நமக்கு E ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இட் இஸ் 9.1. ஐ மீன் M ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், இட்ஸ் 9.1 into 10 to the power of minus 31 kg ஒரு எலக்ட்ரானுக்கு. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். B ஓட வேல்யூ நமக்கு தெரியும், B is 10 power minus 4 Tesla இல்லையா? அதே மாதிரி சார்ஜோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும், இட் இஸ் 1.6 into 10 to the power of minus 19 கூலும் நமக்கு தெரியும். பட் நமக்கு இங்க என்ன இல்லை? வெலாசிட்டி இல்லை. அந்த வெலாசிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது கண்டுபிடிக்கணும்னா we should use this particular term இல்லையா? So kinetic energy என்னவா இருக்கும்? It is equal to half mv square, that is equal to E இல்லையா? So v square equal to 2E by m இல்லையா? 2E by m, that's equal to 2 into 10 electron volt. அதை வந்து நம்ம ஜூல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் that is equal to 1.6 into 10 power minus 19 ஜூல்ஸ் வரும். by mass என்ன? 9.1 into 10 power minus 31. ஓகேவா? ஓகே. ஸோ v ஸ்கொயரோட வேல்யூ இதுதான் வரும். நமக்கு இப்போ என்ன வேணும்? v ஓட வேல்யூ வேணும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா? ஸோ 2 into 10 into 1.6 into 10 power of minus 19 by 9.1 into 10 power minus 31. இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு என்ன வரணும்னா இட் இஸ் 1.88 into 10 power 6 meter per second. இது வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ஹோம்ஒர்க். ஓகேவா? கரெக்டாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டிய கால்குலேஷன் தான். இந்த அளவுக்கு கால்குலேஷன் உங்களுக்கு வராது நீட்டில், பிகாஸ் இது வந்து ஏஐபிஎம்டி கொஸ்டின்ஸ். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எடுத்த கொஸ்டின் இது. இவ்வளோ காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன் உங்களுக்கு வராது. பட் சும்மா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கால்குலேஷன் வருதுன்னு. ஓகே. ஸோ கால்குலேட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய வெலாசிட்டி வேல்யூ வந்து இதுதான். ஸோ R is equal to mv by bq. சப்ஸ்டிட் பண்ணலாமா? 9.1 into 10 to the power of minus 31 into 1.88 into 10 power 6 by 10 power minus 4 into 1.6 into 10 power minus 19. Yeah. So R is equal to
9.1 into 1.88 by 1.6 into 10 power minus 31 into 10 power 6 இது வந்து மேலே வந்தால் 10 power 4 into 10 power 19 இல்லையா அப்போ 10 power 29 so R is equal to 9.1 into 1.88 into 1.6 into 10 power minus 2 meters வரும் இல்லையா so R is equal to 9.1 into 1.88 by 1.6 into வேண்டாம் 10 power minus 2 என்ன சென்டிமீட்டர் இல்லையா நமக்கு இங்கே எத்தனை ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ரைட் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லையா இதை வந்து நம்ம அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணலாம் அது என்ன சார் அப்ராக்சிமேஷன் கேட்டிங்கன்னா 9 வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக 9 எடுக்கலாம் ஓகே 1.88 நம்ம அப்ராக்சிமேட்டாக எதுன்னு எடுக்கலாம் 2ன்னு எடுக்கலாம் அது மாதிரி 1.11 நம்ம அப்ராக்சிமேட்டாக 1.5ன்னு எடுக்கலாம் ஒரு அப்படியும் வேண்டாமா ஃபுல்லாக நம்ம ஃபுல் ப்ளோன் பண்ணலாம் 91 by 10 into 188 by 100 into 10 by 16 இது நம்ம எப்படி எடுத்தோம்னு உங்களுக்கு தெரியல ஃபைன் ஓகே ஓகே இப்படி போட்டால் என்ன வரும் 1448 வரும் அது மாதிரி 72 வரும் 72 4 வரும் 4 வந்தால் இட்ஸ் 30 சொல்கிறேன் பாருங்க 132 வந்து 18 இல்லையா 18 ஸோ 91 cross 18 என்னவா இருக்கும் 8 7 28 91 38 116.8 கேல்குலேஷன் தப்பு பண்ணிட்டோமோ செக் பண்ணுவோம் எடிங் ஓகே ஸோ 91 by 10 வரும் இன்ட்டு 188 by 100 வரும் இது ஒரு மாதிரி அலைச்சல் பார்த்தீங்களா ஓகே ஸோ 144ன்னு சொல்கிறேன் பாருங்கள் இதில் தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு 94 by ஒரு ஞாபகமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போட்டுருவோம் இல்லையா 94 by 8 பின்ன என்ன வரும் 47 இல்லையா 47 by 4 வரும் 47 by 4 மல்டிப்ளை பண்ணால் 91 by 47 equal to 63 இல்லையா 63 436 7721477 இல்லையா 4277 right so that is equal to 4277 by 4 into 100 வரும் இல்லையா 4 into 100 வரும் okay 477 நம்ம ஐயோ வேல்யூ என்னன்னே மறந்துட்டேனே நம்ம என்னன்னு போட்டோம் 91 by 47 போட்டோம் இல்லையா 4177 இல்லையா 763 436 7724 427 so 4277 by 100 into 4 வருமா இப்போ நம்ம ஒரு குட்டி அப்ராக்சிமேஷன் போடலாமே 106 ஓகே 6 அது வரை போதும் பை 100 வரும் இல்லையா ஒரு 100 வரும் 1060 வரும் that is equal to 1.06 இல்லையா so 1.06 10.60 வரும் so R is approximately equal to 10.6 into இல்ல equal to 10.6 centimeter இந்த ஆப்ஷன் வருதா கண்டிப்பா இல்ல so R is approximately equal to 11 centimeter okay உங்க லக்குக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷனால உங்களுக்கு வராது இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ ஓகே இந்த மாதிரி ஈஸியாக தான் உங்களுக்கு வரும் இந்த அளவுக்கு உட்கார்ந்து போடுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வராது ஓகேவா லைக் ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும் கண்டிப்பாக வரும் பட் நீங்கள் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்காது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரி பண்ணிடாதீங்க ஓகேவா ஸோ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் பி தட் can be set up at the equator to permit a proton having speed of 10 power 7 meter per second to circulate around the earth. So given நமக்கு வந்து ஒரு புரோட்டான் இருக்கு புரோட்டானோட சார்ஜ் என்ன q is equal to e equal to 1.6 into 10 power minus 19 ஸ்பீட் வந்து என்ன v is equal to 10 power 7 meter per second
circulate around the earth னு சொல்றாங்க. ஸோ நமக்கு போகக்கூடிய பாத்தோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? The radius will be equal to 6.4 into 10 power 6 மீட்டர். அதே மாதிரி நம்ம இப்போ எடுக்கக்கூடிய அந்த மாஸ், புரோட்டானோட மாஸ் என்னவா இருக்கும்? Equal to 1.67 into 10 power minus 27 kg இல்லையா? So to find, what should we find? We should find what is the magnitude of magnetic field இல்லையா? So solution. What is the solution? நமக்கு வந்து R is equal to mv by bq னு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? நமக்கு என்ன வேணும்? V வேணும். So mv by qr இல்லையா? So B is equal to, what is the value of color? Okay, what is the value of m? 1.67 into 10 power minus 27. 10 வந்து என்ன? V வந்து it is 10 power 7 இல்லையா? 10 power 7 by q வந்து 1.6 into 10 power minus 19. Radius வந்து என்ன? 6. Okay, 6.4 into 10 power இங்கப்பா 6.4 into 10 power 6 இல்லையா? 10 power 6. ஸோ இந்த வந்து நம்ம எவாலுவேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் அப்ராக்சிமேஷன் போட போகிறேன். ஓகே, ஐ வில் அப்ராக்சிமேட் தட் 1.6 is approximately equal to 1.6 is approximately 1.67 approximate பண்ணிட்டேன். ஸோ B என்னவா இருக்கும்? 1 by 64, I mean 1 by 6.4 மீதி இருக்கும் into 10 power minus 20 இல்லையா? இது 20 into 10 power 19 into 10 power minus 6 வரும் இல்லையா? 10 power minus 6. So B is equal to 1.64 னா என்ன வரும்? 1.64 னா 10 by 64 னு எடுக்கலாமா? 10 by 64 னு எடுக்கலாம். Okay, 10 by 64 னு எடுக்கலாம் into 10 power minus 26 plus 19 என்ன வரும்? minus 7 வரும் இல்லையா? minus 7 வரும். minus 26. Okay, 10 power minus 7 வரும். Okay, so B is equal to adda. Okay, so B is equal to 10 by 64 into 10 power minus 7 இல்ல நம்ம எவாலுவேட் பண்ணலாமா? so 5 times இது வந்து 32 times வருது. Okay, so 32 into 5 என்னவா இருக்கும்? 0. Okay, 0 1 32 180 6 என்ன வரும்? 6 2s are 2 1 18 180. Okay, 16 6 2 1 192 பக்கம். So somewhere around B is equal to 0.15 something வருது இல்லையா? 0.15 something வருது. So B is equal to 1.5 something into 10 to the power of minus 8 Tesla. So options இந்த மாதிரி இருக்கு. Okay, so nearest option வந்து 1.6. So this is the option. நம்ம ஏன் நியரஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றோம்? அப்ப இங்க தான் ஆல்ரெடி ஒரு அப்ராக்சிமேஷன் பண்ணிட்டோம் இல்லையா? அந்த அப்ராக்சிமேஷன் பண்றதால தான் I just made a conclusion that இது வந்து 1.5 something வருது. So 1.5 something வந்தா the value should be somewhere around 1.5 1.6 அந்த மாதிரி அப்ராக்சிமேஷன் பண்ணதால. So this is the final value. ஓகேவா? So B is equal to 1.6 into 10 power minus 8 Tesla. ஓகேவா? ஸோ நம்ம இதில் என்ன பண்ணோம்? கேல்குலேஷனை மட்டும் சின்ன ஒரு அசம்ஷன் பண்ணிட்டோம். தட் 1.6 is equal to 1.67 அண்ட் அதுக்கப்புறம் நம்ம 32/5 நம்ம டிவைட் பண்ணப்போ நமக்கு 0.15 சம்திங் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ ஒருவேளை 0.14 ஒரு 0.16 வர மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து மாற்றிடுவோம். ஸோ 0.15 into 10 power minus 7 இருந்துச்சு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எப்படியும் ஓடேத்த மாதிரி இருக்கும். நம்ம அப்ராக்சிமேட் பண்ணுறோம், அதுக்காக 0.15 பதிலாக 0.25 எல்லாம் வராது. 0.14 0.16 அந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் டேர்மாக தான் வரும். ஸோ 0.15 into 10 power minus 7 இருந்துச்சு. ஓகே, 0.15 into 10 power minus 7 இருந்துச்சு. நம்ம பின்ன we just took it 1 முன்னாடி எடுத்துட்டு 1.5 something into 10 power minus 8 எடுத்துட்டோம். ஓகேவா? and we checked the options and found that this is the nearest value. இல்லையா? 1.6 into 10 power minus 8 தான் நியரஸ்ட் வேல்யூ. ஸோ அதையே நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பாக மேக் ஷோர் தட் யூ ஹேவ் அ டவுட். ஓகே, பிகாஸ் அந்த மாதிரி டவுட்ஸ் இல்லாமல் இருந்திருந்தா நல்லது தான்.
ஒரு விதத்துல பார்த்தா நல்லதுதான். இன்னொரு விதத்துல உங்களுக்கு டவுட் கேட்க தயக்கம்னால டவுட் கேட்காம இருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. மேக் ஷூர் தட் யூ ஆஸ்க் இஃப் யூ ஹேவ் அ டவுட். ஓகே ஓகே. So magnetic field, a uniform magnetic field acts right angles to the direction of motion of electrons. So magnetic field இருக்கு, velocity இருக்கு, ரெண்டுக்கும் இடையில 90 degree angle இருக்கு. As a result, the electron moves in a circular path of radius 2 cm. So radius வந்து 2 into 10 power minus 2 meter. ஏன் 10 power minus 2 எடுக்கிறோம்? Centimeter is not an SI unit, meter is the SI unit இல்லையா? Okay. If the speed of the electrons is doubled, then the radius of the circular path வந்து என்ன ஆகும்னு கேக்குறாங்க. So ஒரு speed v1 இருக்கு, v2 ஆக்குறோம், which is 2 times the initial speed. So to find r2 நமக்கு தெரியணும் இல்லையா, r1 இருக்கும்போது தான், I mean v1 இருக்கும்போது radius வந்து r1, நம்ம velocity திடீர்னு change பண்ணிட்டா we will also change the value இல்லையா, we will also change the value of the radius. Okay, so solution, நமக்கு initially ஒரு speed இருந்துச்சு, அந்த ஸ்பீடை பொறுத்து radius வந்து mv1 by bq இல்லையா. அதே மாதிரி அதுக்கப்புறம் we will have another radius which is r2 is equal to mv2 by bq. so ரெண்டு டிவைட் பண்ணலாமா, r1 by r2 is equal to என்ன, v1 by v2. so r2 is equal to r1 into v2 by v1, that is equal to r1 என்ன, r1 is 2 into 10 power minus 2 meter into v2 is 2v1 by v1. so r2 equal to என்ன, 4 into 10 power minus 2 meter. so r2 is equal to 4 centimeter. yeah, 4 centimeter, right. So நம்ம இதுல என்ன பண்றோம், we are actually taking two cases. first வந்து v1 velocity இருக்கும்போது radius r1, v2 velocity இருக்கும்போது radius r2, ரெண்டையும் டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் we were able to find that the radius also increases by 2 times. okay. அதே மாதிரி ionized hydrogen atoms and alpha particles with the same momenta. slide இருக்கா, இருக்கு. so given, so நமக்கு ரெண்டு சார்ஜஸ் இங்க கொடுத்திருக்காங்க. இனிஷியல் வந்து q1 is equal to ionized hydrogen atoms. ஒரு ionized hydrogen atomல நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணுனா ஒரு எலக்ட்ரான் கொடுப்போம், ஒரு எலக்ட்ரான் எடுத்துருவோம் இல்லையா. so நெட் சார்ஜ் வந்து என்னவா இருக்கும், it will be E, that is equal to 1.68 to 10 power minus 19 coulomb. and alpha particles, so second charge வந்து alpha வந்து உங்க okay, alpha க்கு வந்து சார்ஜ் என்னவா இருக்கும், what is the charge, the charge will be 2q இல்லையா, I mean 2e இல்லையா, because alpha particles நம்ம ரெண்டு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லையா. so that's equal to 3.2 into 10 power minus 19 coulomb enters perpendicular to a constant magnetic field b ன்னு சொல்லியிருக்காங்க. so b வந்து இருக்கு, ஒரு constant magnetic field இருக்கு. so the ratio of the radii of their parts RH into alpha ன்னு கொடுத்திருக்காங்க. so first வந்து நான் 1 2 ன்னு போட்டத h alpha ன்னு போடுறேன், because அதுதான் அவங்க கொடுத்திருக்க சிம்பிள்ஸ் இல்லையா. நம்ம எதுவுமே போடாட்டி okay. so qh q alpha. so we need to find the ratio. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், to find, இதெல்லாம் மொக்க questions தான். the ratio RH is to R alpha. yeah, solution போடலாமா. so RH என்னவா இருக்கும், sorry, RH என்னவா இருக்கும், RH is equal to mvh by bqh. அதே மாதிரி R alpha particlesக்கு m alpha v alpha by bq alpha இல்லையா, bq alpha, right. ஓகே. ஸோ இதில் நமக்கு தெரிய வேண்டிய மெயின் விஷயம் என்னன்னா, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்லையும் ஒரு ப்ரோட்டான் தான் இருக்கும், ஒரு அயனைஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரு ப்ரோட்டான் தான் இருக்கும், ஆல்ஃபா பார்ட்டிகல்லையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே இருக்கும் இல்லையா. ஸோ the mass will be literally the same. okay, the mass of an hydrogen atom will be approximately equal to the mass of the alpha particle. yeah, mass of the alpha particle. okay. so இப்போ நமக்கு ரேடியஸ் என்ன இருக்கும், what will be the radius, ரேடியஸோட ஃபார்முலா நம்ம கொடுத்துட்டோம். நமக்கு இங்க என்ன இல்லை, நமக்கு இங்க
velocity இல்லை. சரி, velocity இல்லை. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, the hydrogen hydrogen atoms and alpha particles will have the same momentum சொல்றாங்க. ஸோ MHVH is equal to M alpha V alpha இல்லையா, M alpha V alpha. So that is equal to MHVH by BQ alpha. அப்போ RH by R alpha will be equal to what? MHVH by BQH into M alpha V alpha by BQ alpha. So RH by R alpha will be equal to what? எல்லா டேர்ம்ஸும் போயிடும், Q alpha by QH. So that is equal to Q alpha வந்து it is 2E இல்லையா, அது மாதிரி QH வந்து it is வெறும் E. So ratio வந்து என்னவா இருக்கும், the ratio will be RH is to R alpha is equal to 2:1. பாத்தீங்களா? ஸோ சார்ஜ் வந்து 2 times இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு ரேடியஸ் வந்து ஆக்சுவலி டிக்ரீஸ் ஆகுது. ஏன் டிக்ரீஸ் ஆகுது, ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த சர்க்கிளோட அந்த ஃபோர்ஸ் வந்து எதனால வருது, அந்த சென்டர் பாயிண்ட் அந்த ஒரிஜின் இருந்து அந்த பார்ட்டிகளுக்கு வருது. ஸோ ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் அது ஒரிஜினுக்கு எவ்வளோ க்ளோஸராக போக முடியுமோ போகும். ஸோ ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ த ஆன்சர் இஸ் 2:1. ஸோ நான் எகெயின் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து டைரக்ட் சேட்டில் சொல்கிறீங்க, ஆனால் டவுட்ஸ் வந்து லைக் நேரில் தான் சொல்கிறீங்க, ஆனால் சேட்டில் வந்து யாருமே சொல்கிறது இல்லை. நிறைய பேர் தயங்குறீங்க. ஸோ எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம QH நமக்கு தெரியும், சார்ஜ் ஆஃப் அ ஹைட்ரஜன் பார்ட்டிகல் அண்ட் சார்ஜ் ஆஃப் அன் ஆல்ஃபா பார்ட்டிகலும் தெரியும். அண்ட் மொமெண்டம் வந்து சேமாக இருக்கும். நான் இனிஷியல் வந்து மாஸ் வந்து சேமா இருக்கும்னு சொன்னா அது வந்து அந்த மாதிரி இருக்காது. சாரி, வந்து மொமெண்டம் வந்து சேமா இருக்கும்னு சொல்றாங்க. And we need to find the ratio of the radius of the paths. So RH க்கு ஃபார்முலா தெரியும், R alpha ஃபார்முலா தெரியும், சேம் மொமெண்டம். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா போட்டுட்டோம், அதோட ரேஷியோ எடுத்தோம். we found that the ratio is 2:1. ஓகேவா. அதே மாதிரி given the deuteron of kinetic energy 50 kilo electron volt. So 50 into 10 power 4 electron volt, that's kilo வந்து 10 power 3 இல்ல, sorry, 50 into 10 power 3 into 1.6 into 10 power minus 19 joules இல்லையா. Okay, is describing a circular orbit of radius 0.5 meter in a plane perpendicular to the magnetic field. So இதுவும் அதே கேஸா circular path இல்லையா, circular path. The kinetic energy of a proton. Okay, so deuteron oda charge என்னவா இருக்கும், what is the deuteron? Deuteronக்கு வந்து mass வந்து it will be twice the mass of a hydrogen atom இல்லையா. So mass of a deuteron will be 2m. Now the mass of a proton will be என்ன, just m. Okay, mass of a proton will be just m இல்லையா. ஒரு புரோட்டான்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் தான் இருக்கும், சாரி, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரு புரோட்டான் மட்டும் தான் இருக்கும், டியூட்ரான்ல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். So that is why we are making this distinction. ஓகேவா. The kinetic energy of a proton that describes a circular orbit of radius 0.5 meter. So இதுலயும் radius வந்து 0.5 மீட்டர்னு சொல்றாங்க. ஓகே, proton வந்து 0.5 மீட்டர் சொல்றாங்க. with the same plane with the same magnetic field is என்னன்னு கேக்குறாங்க. So நமக்கு இங்க என்ன கண்டுபிடிக்கணும், we need to find the ratio of the kinetic energy இல்லையா. So to find kinetic energy of proton. So solution என்னவா இருக்கும், what is the solution? நமக்கு ஆல்ரெடி தெரியும், R is equal to mv by bq னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம இதை எதிர்ந்து டெரைவ் பண்ணோம், mv ஸ்கொயர் equal to mv ஸ்கொயர் by R is equal to bqv. இந்த ஃபார்முலா இருந்து தானே டெரைவ் பண்ணோம், ரைட். ஸோ half mv ஸ்கொயர் என்னவா இருக்கும், இது வந்து இங்க வரும் bqv by r by 2 வரும் இல்லையா. ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு bqvr by 2.
right? BQVR by 2. So E is equal to என்ன BQVR by 2 இல்லையா, BQVR by 2. பட் நமக்கு இங்க என்ன தெரியும், ஆல்ரெடி இந்த BQ இங்க இருக்கு, ரேடியஸ் பை 2 இங்க இருக்கு, R by 2 இங்க இருக்கு. நமக்கு வெலாசிட்டி வந்து இங்க கொடுக்க கிடையாது, நமக்கு இங்க வந்து வெலாசிட்டி கொடுக்கல. ஸோ நம்ம வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா போடணும். வெலாசிட்டியோட ஃபார்முலா எப்படி போடலாம்னா mv by bq is equal to r. ஸோ v is equal to bqr by m வரும் இல்லையா, bqr by m. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா, bqr by m. ஸோ e is equal to என்ன b square q square r square by 2 வரும் இல்லையா. ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம்னா we are actually making a formula for the energy with respect to magnetic field, charge and velocity. பட் நமக்கு வெலாசிட்டிக்கு அவங்க வேல்யூவும் கொடுக்கல, ஒண்ணுமே கொடுக்கல, சேமா இருக்கா டிஃப்ரெண்டா இருக்கா எதுவுமே சொல்லவும் கிடையாது. ஸோ நம்ம வெலாசிட்டி டேர்மே வேண்டாம், அந்த வம்பே வேண்டாம்னு சொல்லி நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி வெலாசிட்டிக்கான ஒரு ஃபார்முலா எடுக்கிறோம், அதை சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ E is equal to b square q square r square by 2m இல்லையா, இந்த மாதிரி வரும். So what will be the energy of the neutron? நியூட்ரானுக்கு எனர்ஜி என்னவா இருக்கும், ED equal to b square q square. என்ன, what is q square? q square வந்து சேமா தான் இருக்கும், radius r square by 2 of 2m நம்ம போட்டோம் இல்லையா, 2 of 2m போட்டோம். அதே மாதிரி what will be the energy for the proton? b square q square r square by 2 of m இல்லையா, 2 of m. So நமக்கு என்ன பண்ணலாம், we can find the ratio. So EP by ED will be equal to BQ square எல்லாம் போயிரும், கீழே வந்து 2 of 2m இருக்கு, மேல வந்து 2m இருக்கு, that is equal to 1 by 2 இல்லையா, 1 by 2. So energy of the proton என்னவா இருக்கும், 2 times the energy of the deuteron. Energy of the deuteron என்ன, ஆப்ஷன்ஸ்ல கிலோ எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கேல்குலேஷன் கிலோ எலக்ட்ரான் வோல்ட்ல போடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 2 into 50. ஸோ த எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து இட் இஸ் 100 கிலோ எலக்ட்ரான் வோல்ட், ரைட், 100 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா. ஸோ நமக்கு நியூட்ரானும் இருக்கு புரோட்டானும் இருக்கு, ரெண்டுக்கும் சார்ஜும் வந்து சேமா இருக்கும்னு தெரியும், ரைட், ரெண்டுக்கும் சார்ஜும் வந்து சேமா இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ரேடியஸும் அவங்க கொடுத்துருக்காங்க, ரேடியஸும் சேமா தான் இருக்கு, மாஸ் மட்டும் வேரி ஆகும். பிகாஸ் டியூட்டரான் ஹேஸ் 2 protons அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு புரோட்டான் தான். ஸோ டியூட்டரானுக்கு புரோட்டானோட 2 times அதிகமான மாஸ் இருக்கும். அதை வச்சு we are finding the value for kinetic energy using BQ. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது வச்சு BQVR by 2 நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். பட் வெலாசிட்டி V ஓட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு நமக்கு தெரியல, என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க எதுவுமே போடல, அது ஈக்குவலா இருக்குமா எப்படி இருக்குன்னு அவங்க எதுவுமே போடல. ஸோ வெலாசிட்டி வியை நம்ம தூக்கணும். அதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி we use the formula to find the value for V. அதை சப்ஸ்டிட் பண்ணோம். அண்ட் டியூட்டரானுக்கு இந்த டேர்ம் போட்டோம், அதே மாதிரி புரோட்டானுக்கும் அந்த டேர்ம் போட்டோம், அதோட ரேஷியோ எடுத்தோம். we found out that the ratio is 1 by 2. அதை வச்சு we found out that the energy of the proton is 100 kilo electron volt. ஓகேவா. அதே மாதிரி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஓகே, a charged particle is moving in a circle of radius r radius இருக்கு, ஸ்பீடு v இருக்கு. டு ஃபைண்ட் டைம் பீரியடோட என்ன கேட்டுறாங்க, டிபெண்ட்ஸ்னு போட்டிருக்கா, டைம் பீரியட் டிபெண்டன்ஸ். time period dependence. Okay, so solution, நமக்கு டைம் பீரியட் நம்ம எப்படி போடுவோம், எகைன் அதே கடை போடலாமா. ஸோ r is equal to mv by bq னு தெரியும். ஸோ டைம் is equal to 2 pi r by v, that is equal to 2 pi into mv by bq by v, that is equal to 2 pi m by bq இல்லையா. 2 pi m by bq நமக்கு தெரியும். ஸோ t is equal to 2 pi m by bq. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா. ஆப்ஷன்ஸ்ல it depends on v and not on r. v term இருக்கா இல்ல, அப்ப இதுவும் இல்ல. depends on both r and v. r and v term இருக்கா, அதுவும் இல்ல, இதுவும் இல்ல. is independent of both r and v. r and v இதுல இல்ல, so it is independent. இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். depends on r not on v, இதுவும் கரெக்ட் ஆப்ஷன் இல்ல, because இந்த டேர்மே இல்ல, ரைட். ஓகே, பஸ் அதே மாதிரி
given இந்த கொஸ்டின் போட்ட உடனே நீங்க கண்டுபிடிக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். நான் கிவன் போடுறதுக்குள்ள நீ யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஓகே, ஸோ மாஸ் வந்து எம்னு சொல்றாங்க, சார்ஜ் வந்து கியூன்னு சொல்றாங்க, கைனெட்டிக் எனர்ஜி டீன்னு சொல்றாங்க, என்டர்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் பி, அதாவது பெர்பெண்டிகுலரா இருக்கு அவ்வளவுதான். ஸோ V is perpendicular to B. After 3 seconds the kinetic energy of the particle என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. யாராச்சும் கெஸ் பண்ணிட்டீங்களா? After 3 seconds solution போடட்டா, ஷோரா போடட்டா. Okay, so kinetic energy does not change. ஏன்? because work done is 0 இல்லையா? work done is 0. இந்த மாதிரி ட்ரிக் கொஸ்டின்ஸா நீட்ல நிறைய இடத்துல உங்களுக்கு வரும். இந்த ட்ரிக் கொஸ்டின் வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டா போட்டீங்கன்னா this would be the best opportunity for you to get higher marks. Okay, so work done 0 இல்லையா? work done 0 நால kinetic energy will not change. So kinetic energy after 3 seconds என்னவா இருக்கும்? அதே t joules தான், ஒரு சேஞ்சும் இல்லை. ரைட், there won't be any change. Okay va, correct? Okay, so அதே மாதிரி a positively charged magnetic like given a positively charged னு சொல்றாங்க. so q இருக்கு, positive q moving due east னு சொல்றாங்க. so the vector is I, it enters a region of uniform magnetic field directed vertically upwards. so b யும் இருக்கு, vertically upwards னு சொல்றாங்க. so that is k vector. the particle will மூணு போட்டுருக்காங்க. ஸோ trajectory of the particle நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? சொல்யூஷன், சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அந்த செட்டப்ல வாட் வில் பி த பார்ட்டிகல்ஸ் trajectory வந்து கேக்குறாங்க. so what will be the force first? force equal to q into v cross b, that is equal to q, the force is equal to bqv sin theta, that is equal to bqv, because theta வந்து 90 degree இருக்கு இல்லையா? okay, so force வந்து இப்படி இருக்கு. so நம்ம ஆல்ரெடி என்ன ஸ்டடி பண்ணோம், the charge will move in a circle இல்லையா? the charge will move in a circular path, but when the work done 0 ஆறதால என்னவாகும், velocity direction மாறும், but speed மாறாது இல்லையா? magnitude மாறாது. right, speed unchanged. okay வா, so speed unchanged. okay வா, அதே மாதிரி an electron is moving in a circular path under the influence of a transverse magnetic field of 3.57 into 10 power minus 2 Tesla. so given magnetic field இருக்கு, அது perpendicular to velocity இருக்கு, அதனால தான் transverse னு கொடுத்திருக்காங்க. and magnetic field ஓட value வந்து 3.57 into 10 power minus 2 Tesla. if the value of E by M is equal to 1.76 into 10 power minus 11, the frequency of revolution of the electron என்னன்னு கேக்குறாங்க. to find frequency இல்லையா? frequency நமக்கு தெரியும், நமக்கு ஆல்ரெடி தெரியும், charge is equal to E நமக்கு தெரியும் இல்லையா? okay, so solution, what is the frequency? frequency வந்து it is 2 pi by t, I mean 1 by t இல்லையா? 1 by t, t வந்து என்ன, 2 pi r by m, so 2 pi r by v, that is equal to 2 pi mv by bq into v, that is equal to 2 pi m by bq. so that's equal to bq by 2 pi m இல்லையா? bq by 2 pi m. பிராங்கா சொல்ல போனோம்னா ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் நம்ம இப்போ இந்த மாதிரி இது எப்படி டிரைவ் பண்ணுறதுங்கிற அந்த ஒரு டெக்னிக் தெரிஞ்சாலே நம்ம எக்ஸாமில் சப்போஸ் ஒரு 2-3 ஃபார்முலா மறந்தாலும் கூட we will be able to solve it. ஓகேவா? ஸோ அதனால தான் கான்செப்ட் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ BQ, வாட் இஸ் B? B வந்து 3.52 into 10 to the power minus 3.57 into இல்லை சாரி 3.57 into 10 power minus 2 into இங்க வந்து
நமக்கு வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் தானே. ஸோ Q வந்து E இருக்கும். ஸோ E by 2 pi into E by M, B by 2 pi into E by M by 2 into 3.14 இல்லையா, 3.14 into what is E? E ஓட வேல்யூ வந்து it is 1.76 into 10 power minus 11, right? Minus 11 into E by M ஓட ஃபார்முலா நம்ம போட்டுட்டோம். So it's fine, right? So F is equal to okay, so இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா E by M ஓட வேல்யூ it will be 1.76 into 10 power 11. okay, கொஸ்டின்ல ஒரு எரர் இருக்கு, technical team error ஆயிருச்சு, sorry, really sorry for that. okay, so இங்க plus 11 வரும். so it's 3.57 into 1.76 by 2 into 3.14 into 10 power 9 இல்லையா, plus 11 minus 2 into 9. so நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு approximation பண்ணலாம். okay, just assume that this is equal to this. அப்போ 1.76 மேல வேல்யூ ஹையா இருக்கு, கம்மியா இருக்கு, 2 வந்து வேல்யூ ஹையா இருக்கு. அதே மாதிரி இங்க வேல்யூ கம்மியா இருக்கு, இங்க வந்து வேல்யூ ஹையா இருக்கு. ஸோ ஜஸ்ட் அன் அப்ராக்சிமேஷன். ஓகே, ஸோ இங்க வந்து வேல்யூ ஹையா இருக்கு, இங்க லோவா இருக்கு, அதே மாதிரி இங்க வேல்யூ ஹையா இருக்கு, இங்க லோவா இருக்கு. கேன்சல் அவுட் ஆயிருமா? ஜஸ்ட் அன் அப்ராக்சிமேஷன், பிகாஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் டேர்ம்ஸ் தான் இல்லையா. 3.5 3.1 கொஞ்சம் பக்கத்துல, 2 1.7 கொஞ்சம் பக்கத்துல. ஸோ வி ஜஸ்ட் கேன்சல்ட் அவுட். அண்ட் இங்க எந்த அளவுக்கு அதிகமாகுதோ இங்க அந்த அளவுக்கு கம்மி ஆகும், அதே மாதிரி இங்க எந்த அளவுக்கு அதிகமாகுதோ இந்த அளவுக்கு கம்மி ஆகும் இல்லையா. இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேஷன், இல்லாட்டி இங்க உட்காந்து எவாலுவேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது கூட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டா 1 எடுக்கலாமா. ஸோ F is equal to 1 into 10 power 9 hertz. What is 10 power 9? It is 1 gigahertz. Fine, 1 gigahertz. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா நம்ம சிம்பிளா டைரக்டா இந்த ஃப்ரீக்வன்சியோட டேர்ம் வந்து சப்ஸ்டிட் பண்றோம். இதுல நம்ம பண்ண தில்லாலங்கடி வேலை என்னன்னா, இதுல we just used an approximation to calculate the values. so 3.57 3.14 3.14 கொஞ்சம் கம்மியா இருக்கு, இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம அடுத்த டேர்ம் கேன்சல் பண்றதா இருந்தா இங்க வந்து கம்மி ஆக்கணும், இங்க வந்து அதிகமா ஆக்கணும். ஸோ 1.76 and 2 கேன்சல் அவுட் பண்ணிட்டோம். we just approximated that the value is 1 gigahertz. இல்லாட்டி நீங்க உட்காந்து எவாலுவேட் பண்ணிட்டா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா, அப்படியே சட்டுன்னு போயிட்டே இருக்கணும். ஓகே ஓகே ஸோ நம்ம இவ்வளோ நேரம் θ ஈக்குவல் டு 0க்கும் θ ஈக்குவல் டு 90 டிகிரிக்கும் பார்த்தோம். சப்போஸ் நமக்கு வேற கேசஸ் இருந்துச்சுன்னா, அந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் மட்டும்தான் வருமா, வேற ஆங்கிள்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. அந்த மாதிரி வந்தா நமக்கு வரக்கூடிய பாத் என்னன்னு சொல்றாங்க, இட் இஸ் கால்ட் அ ஹெலிக்ஸ்னு சொல்றாங்க. ஸோ நம்ம 90 டிகிரி எடுத்தோம் இல்லையா, நம்ம 90 டிகிரி எடுத்தா லைக் நம்ம எப்படி ஒரு வெக்டர் நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுவோம், இது வந்து வெக்டர், இது வந்து தீட்டானா இது வந்து v cos θ, இது வந்து v sin θ வரும் இல்லையா. அதே மாதிரி நம்ம v perpendicular v இதான் எடுக்கலாம். ஓகே, v cos 90 டிகிரி என்ன 0, v sin 90 டிகிரி என்ன v. ஸோ நம்ம சப்போஸ் பெர்பெண்டிகுலரா இருந்தா, அதாவது நம்ம θ ஈக்குவல் டு 90 டிகிரி இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, அப்படி இருந்தா நமக்கு வெலாசிட்டி வந்து எங்க இருந்திருக்கும், கரெக்டா இந்த 90 டிகிரி இந்த ரீஜன்ல மட்டும்தான் நமக்கு இருந்திருக்கும், மற்ற ரீஜன்ல நமக்கு இருந்திருக்காது. ஸோ டியூ டு தட் வெரி சேம் ரீசன், ஓகேவா, டியூ டு தட் வெரி சேம் ரீசன், ஓகே, டியூ டு தட் வெரி சேம் ரீசன் நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் சர்க்குலர் பாத் மட்டும்தான் இருந்துச்சு. பட் இங்க நம்ம என்ன பண்றோம், நமக்கு வந்து θ மட்டும் லைக் 90 டிகிரியில வேற ஆங்கிள்ஸ் ஆஃப் θல நமக்கு ரெண்டு டேர்ம்ஸும் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் லைன் மோஷனும் இருக்கும், சர்க்குலர் மோஷனும் இருக்கும், ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு வரக்கூடிய பாத் வந்து ஒரு ஹெலிக்ஸ் தான் இருக்கும். ஓகே, நமக்கு வரக்கூடிய ரிசல்டன் பாத் இட் வில் பி a helix. ஸோ வாட் இஸ் a helix? நீங்க இந்த ஸ்ப்ரிங் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, டெலிஃபோன் வயரோட ஸ்ப்ரிங் அந்த மாதிரி, ஒரு நேத்து கிளாஸ்ல நம்ம சோலனாய்ட் பார்த்தோம் இல்லையா, சோலனாய்ட் அந்த மாதிரி லைக் ரவுண்ட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்து இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பாத்து இருக்கும். ஓகே ஓகே ஸோ ஓகேவா. ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் த பாத் என்னவா இருக்கும், r is equal to mv by bq, ரைட். ஏன் இந்த mv by bq எடுக்கிறோம், இந்த பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் எடுக்கிறோம், பிகாஸ் நமக்கு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், v is perpendicular to b ன்னு நம்ம எடுத்தோம் இல்லையா.
V is perpendicular to B in எடுத்தோம். So V is perpendicular to B now what does that mean? And the magnetic field பொறுத்து அந்த velocity is at an angle of 90 degree. So நம்ம இங்க இருக்கும்போதும் அந்த magnetic field பொறுத்து 90 degreeல எந்த வேல்யூ இருக்கும் அதுதான் circular இதை contribute பண்ணும். So this is actually a circular path. This is actually for circular path. This is for straight line path. ஓகேவா? ஸோ 90 டிகிரி ஆகும்போது இந்த டேர்மே இருக்காது உங்களுக்கு இல்லையா? அந்த டேர்மே இருக்காதனால தான் சர்க்கிள்லேயே போயிட்டு இருக்கோம், ஸ்ட்ரைட் லைன்ல போகாது. பட் வேற ஆங்கிள்ஸ் ஆஃப் டீட்டால நம்ம எடுத்துட்டோம்னா we will have a straight line path. ஸோ சர்க்கிள்லையும் போகும், ஸ்ட்ரைட்டாகவும் போகும். ஸோ ரெண்டும் கம்பைன் ஆகி ஹெலிக்ஸா போகும். ஓகே, பட் நமக்கு ரேடியஸ் ஆஃப் த பாத் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா எந்த வெலாசிட்டி இருக்கோ அதுக்கு தான் வேணும். தட் இஸ் வை we are choosing that is equal to mv by bq, that's equal to mv sin theta by bq. Yeah, mv sin theta by bq, right? R is equal to mv sin theta by bq. அதே மாதிரி டைம் பீரியட் என்னவா இருக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச அதே ஃபார்முலாஸ் தான். mv by bq, frequency வந்து bq by 2πm. பிகாஸ் என்னதான் வெலாசிட்டியா இருந்தாலும் frequency அதே தான் இருக்கு. Because frequency is independent of the radius and velocity. இதுல புதுசா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்ம் என்னன்னா pitch. அதாவது நம்ம இந்த மாதிரி சர்க்கிள்ல போயிட்டு இருக்கோம், பட் சர்க்கிள்ல போகிறதுடைய அது வந்து ஸ்ட்ரைட் லைன்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிட்சை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா pitch is equal to the distance traveled in a straight line by the time the charge moves in a circle. அதாவது அந்த சார்ஜ் சர்க்கிளையும் போகுது முன்னாடியும் போகுது இல்லையா? ஸோ அந்த சார்ஜ் வந்து இந்த சர்க்கிள்ல ஒரு சிங்கிள் ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் முன்னாடி போயிருக்குமோ அதுதான் இந்த பிட்ச். ஓகே, அதுதான் இந்த பிட்ச். ஸோ வாட் வில் பி த பிட்ச்? த பிட்ச் வில் பி ஈக்குவல் டு ஸ்ட்ரைட் லைன் வெலாசிட்டி இல்லையா? ஸ்ட்ரைட் லைன் வெலாசிட்டி எப்படி போடுவோம்? v direction into the time period for one single cycle இல்லையா? அதாவது velocity straight lineல, பட் நம்ம எடுத்துக்கக்கூடிய டைம் எதை பொறுத்து இருக்கு? அந்த சர்க்கிள்ல கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு டைம் எடுக்குதோ அதுதான் நமக்கு பிட்சுக்கு தேவை இல்லையா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் v1? v cos theta into 2πm by bq, that is equal to 2πm v cos theta by bq. Yeah, 2πm v cos theta by bq. See here, right? Okay, va. So இந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் a very very important formula. பட் क्वेश्चंस வந்து இதுல வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சொல்ல போனா. பட் ஸ்டில் there is a chance for question. ஒரு क्वेश्चन வந்தாலும் நமக்கு வேல்யூ தானே. ஸோ இந்த ஃபார்முலா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி we are splitting it into two. ஒன்று வந்து வெர்டிக்கல், ஒன்று ஹொரிசான்டல் ஒன்று. அதுல அந்த பெர்பெண்டிகுலர்